ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வெஜிடபிள் சால்னா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இதுக்கு வந்து முதல்ல மசாலா ஐட்டம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். என்னென்ன வேணும்னு நான் மசாலா ஐட்டம்ஸ் வந்து கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே எடுத்து ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு அதை போட்டுட்டு ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் இதில் கொஞ்சம் நிறையா இருக்கணும். நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறேன். தேங்காயும் போட்டதுக்கப்புறம் இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே மசாலாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. தக்காளி 1.5 தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். 1/2 தக்காளி மட்டும் வெஜிடபிள்ஸோடு வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வந்து பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம சமைக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஜீரகம், சோம்பு, மிளகு போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுடலாம். ஜீரகம், சோம்பு, மிளகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எடுத்துக்க வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 1.5 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக நறுக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு குருமாவில் போடுறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி எது இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேனில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை குக்கரில் வைக்கிறதுனா கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சதை ஊற்றி விசில் விட்டுருங்க. நான் பேனில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு இப்படி பேன்லேயே வச்சிடுறேன். இந்த வெங்காயத்தோடு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லேசாக தான் வதக்கியிருக்கேன், நல்லாலாம் வதக்கலாம். அது கூட கேரட்டு, பீன்ஸு, சோயா பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அடுத்து முட்டைக்கோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இந்த காய்கறி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கிரும். இதை மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இந்த வதக்கினபடி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வதங்கிருச்சுன்னு. காய்கறி பச்சையாகவே இல்லை, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி ஒரு 1/2 தக்காளி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 தக்காளி போட்டிருக்கேன். 1.5 தக்காளி அரைச்சிட்டு 1/2 தக்காளி மட்டும்தான் இதில் போடுறேன் கட் பண்ணி. இதில் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தக்காளி கொஞ்சம் இதுவாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம் வேகிறதுக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி இது வேகட்டும். இதில் நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் அதை போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து காஞ்ச மிளகாயே இந்த பச்சை மிளகாவோட இந்த இதோட மசாலா ஐட்டமோடு அரைச்சிக்கலாம். இந்த மிளகாத்தூளும் போட்டு இது தண்ணி ஊற்றினது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குவோம். இப்போ மிளகாத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அரைச்ச மசாலாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அரைச்ச மசாலாவை போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதே குக்கரில் வச்சா வதக்கிட்டு இந்த மசாலாவை போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி இதில் பேனில் வச்சிங்கன்னா ஓப்பனில் இப்படி இந்த மாதிரி மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இன்னொன்று இந்த காய்கறி எல்லாமே நல்லா இதுவாகட்டும்.
தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு நல்லா இது வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.